ஹாய் வீவர்ஸ், தேவதை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் எல்லா தேவதைகளுக்கும் பிடிச்ச விஷயந்தான் கையில் மெஹந்தி போட்டுக்கொள்வது. அதாவது எல்லா லேடிஸுக்குமே ரொம்ப பிடிக்கும் மெஹந்தி என்றால். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது மெஹந்தி, ஒரு சிம்பிள் டிசைன் மெஹந்தி எவ்வாறு போட்டுக்கொள்வதுன்னு. என்னென்னா இனி வரும் காலங்களில் நோன்பு பெருநாள் காலம். ஸோ இப்போவே நீங்கள் லேர்ன் பண்ணினீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைமில் நீங்களே வீட்டில் இருந்த மாதிரி மெஹந்தி போட்டுக்கொள்ளலாம். இப்போ நான் போட போகிறது ஒரு மாடர்ன் ஆர்ட் மெஹந்தி. முன்னே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் விருப்பம் கை ஃபுல்லாகவே மெஹந்தி போட்டு நிறைய டிசைன்ஸ் போட. ஆனால் இப்போ நிறைய ஸ்பேஸ் வச்சு சின்ன டிசைன்ஸ் தான் ரொம்பவும் இப்போ ட்ரெண்டில் இருக்குது. அப்படி தான் விரும்புகிறாங்க லேடிஸ் கூட. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். நாங்கள் ஃப்ரெஷ் மெஹந்தி கோன், அதை ஃப்ரெஷ் லீவ்ஸை வந்து காய வச்சு அதை பேஸ்ட் பண்ணி அதை கோன்ஸ் பண்ணி அதில் அடைச்சி நாங்கள் டிசைன் போட போகிறது. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப கூலிங், அது மாதிரி எந்த ஹார்மும் இல்லை. இது டைஸ் இல்லை, இது 100% நேச்சுரல் கார்ன். இது போட்டு சாதாரணமாக 12 ஹவர்ஸுக்கு பிறகு தான் எங்களுக்கு நல்ல ரியல் மெரூன் கலர் வரும். நார்மலாக இது நாங்கள் ப்ரைடலுக்கு யூஸ் பண்ணுற மெஹந்தி. ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி நாங்கள் மெஹந்தி அப்ளை பண்ணுறது. மெஹந்தி கோனை முதல்ல நாங்கள் அப்ளை பண்ண முதல்ல இந்த பாயிண்ட்டை வந்து ரொம்பவும் டைனியாக ஒரு ஹாலாக கட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு மெஹந்தி ஈஸியாக அதை பென்சிலால் ட்ரா பண்ணுற மாதிரி தின் லைன்ஸாக ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ரொம்ப திக்காக கட் பண்ணி போட்டால் அது ஒவ்வொரு டிசைன்ஸை பொறுத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொண்டால் அழகாக இருக்கும். மெஹந்தி போட விரும்புகிறவங்க இந்த டிசைன்ஸுகளை ட்ரா பண்ணி இந்த மாதிரி கோன்ஸில் போட்டு போட்டு பழகும்போது ஈஸியாக வந்துவிடும். நீங்கள் கோனை பிடிக்கும்போது பென்சில் ஒன்றை பிடிக்கிற மாதிரியே நினச்சி பிடிச்சி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்ட் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அப்ளிகேஷனும் அது குயிக்காக வந்துடும். மற்றது நாங்கள் ஒரு 2 டிசைன்ஸ் நினச்சிட்டோம்னா அந்த 2 டிசைன்ஸை கொண்டே நாங்கள் வந்து டிசைன்ஸை அப்படி கம்ப்ளீட் பண்ணினோம்னா அந்த டிசைன் பார்க்குறதுக்கு அந்த ஒரே அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும்.
இப்போ நாங்கள் இந்த டிசைனை அப்படி கொண்டு வந்து ஒரு ஃபிங்கரோடைய முடிக்க போகிறோம். இப்போ பார்க்கும்போது தெரியும் ரிஷானியோட கையில் இவ்வளோ அழகான ஒரு லேட்டஸ்ட் மெஹந்தி டிசைன். இது ஃப்ரீ ஹேண்ட் ஆர்ட்னு சொல்கிறது. இதில் பாகிஸ்தான், அரபிக், இந்தியன் எல்லா டிசைனும் மிக்ஸ் அப் பண்ணி வந்த ஒரு டிசைன் தான் இது. யார் வேணுமென்றாலும் உங்களுக்கு சின்ன சின்ன டிசைன்ஸ் தெரியுமெண்டா அதை அப்படியே ஜாயின் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக போட்டுக்கொள்ளலாம். இது அந்த ஆர்டிஸ்டிக் மெஹந்தின்றனால ஒரு 1 ஃபிங்கர் 2 ஃபிங்கர்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி மெஹந்தி அப்ளை பண்ணும்போது நீங்கள் கையில் அதாவது ஹேண்ட் க்ரீமோ இல்லாட்டி பாடி க்ரீமோ இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரெஷ் மெஹந்தியில் உள்ள ஸ்டெயின்ஸ் உங்களோட ஸ்கின்னில் பிடிக்காது. ஸோ நீங்கள் மெஹந்தி அப்ளை பண்ண முன்னாடி 2 கையையும் நல்லா கழுவிட்டு மெஹந்தி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடிஞ்சு அதை ரிமூவ் பண்ணும்போது பீல் ஆஃப் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுங்க. சோப், ஹேண்ட் வாஷ் எதுவும் பாவிக்காதீங்க 12 ஹவர்ஸுக்கு. என்னென்னா நீங்கள் அதுகளை பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ரியல் கலர் கிடைக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக போட்டுக்கொண்டீங்கன்னா ஒரு மோர் தேன் 1 வீக்கு மேலாக இந்த கலர் சேஞ்ச் வச்சுக்கொள்ளலாம். இந்த மெஹந்தி கோன்ஸ் உங்களுக்கு எங்கள்கிட்டையும் வாங்கி கொள்ளலாம். இது ப்ரைடல் மெஹந்தி நல்லா பியோர் டார்க் மெரூன் கலர் கிடைக்கும். எந்த ஹார்மும் இல்லை ஸ்கின்னுக்கு. இதில் அமோனியா கலந்தும் இல்லை, எந்த டைஸும் இல்லை. ஸோ எவ்ரி ஒன் கேன் யூஸ். மற்றது வந்து மெஹந்தி போடுறது அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வராதாம். அது மாத்திரம் இல்லை, பாடியை கூலிங்காக வச்சுக்கொள்கிறதுக்கும் மெஹந்தி ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ரிஷானியோட முகத்தை பார்க்கும்போதே தெரியும் அவங்களுக்கு இந்த மெஹந்தி டிசைன் நல்லா பிடிச்சிருக்குது. ஸோ அவங்க ஸ்மைலிங் ஃபேஸாக இருக்கிறாங்க. ஸோ அதை மாதிரி தண்ணீர்களே உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறோம். இந்த மெஹந்தி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து போடுறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, இது வந்து ஸ்கின்லேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து பாதுகாத்து கொள்வது. அது மாத்திரம் இல்லை, மெஹந்தி போடுறதுனால பாடி வந்து நல்லா கூலிங்காக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா கைக்கு போடுவாங்க, காலுக்கு போடுவாங்க, பாடி கூலிங்காக வச்சுக்கொள்கிறதுக்கு. மற்றது இந்த நேல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் கூட இந்த மெஹந்தி அதாவது இலைகளை அரைச்சி போட்டுக்கொள்வாங்க நகங்களுக்கு. இந்த மாதிரி போடுறனால நேல் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வராது. இந்த மெஹந்தியில் எந்த அமோனியா எதுவுமே எந்த ஆர்டிஃபிஷியல் டைஸ் மிக்ஸ் பண்ணல. இது பியோர் மெஹந்தி லீவ்ஸை கிரைண்ட் பண்ணி செஞ்ச பேஸ்ட் தான். இது நார்மலாக ப்ரைடல்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. இதை யூஸ் பண்ணுறனால எந்த பிரச்சனையும் வராது. நல்ல அழகான கலர்ஸ் கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ்களை போட்டு இப்போவே லேர்ன் பண்ணினீங்கன்னா இன்னொரு 1 மந்தில் ஃபெஸ்டிவல் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு இது ரொம்பவும் சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வாரம் தேவதை நிகழ்ச்சியை ரொம்பவும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்னென்ன மெஹந்தி என்ன எல்லாருக்கும் பிடிக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வித்தியாசமான செக்மெண்ட்டோடு சந்திப்போம். நன்றி, பாய்.